எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. 9வது சித்த மருத்துவ திருநாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய 6ஆம் தேதி சித்தாவுடைய திருநாள் என்றாலும் 3ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன கொண்டாட போறோம். இந்த அடுத்த இருக்கக்கூடிய 3, 4, 5, 6 அத்தனையுமே பார்த்தோன்னா சித்தாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பல இடங்கள்ல, அது கல்லூரி மூலமாக, மாணவர்கள் மூலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு உலகம் முழுக்க நம்ம தான் இதை ஒரு ஸ்டூடெண்ட் மிஷனா மாற்றணும். அதனுடைய அடிப்படையாக தான் இன்னைக்கு நாம தொடங்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2 நிறுவனங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய 3வது இணைந்து 3 நிறுவனங்களும் இணைந்து இந்த ஒரு சித்த மருத்துவ திருநாள் மூலியமாக சித்த மருத்துவத்தினுடைய இம்பாக்ட், அதனுடைய உண்மையான ஒரு கருத்து, அதன் மூலியமாக உலக மக்களை நோய் இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கிய ஒரு தருணத்தை இந்த இடத்துல என்ன பண்றோம், நமக்கு ஒரு மிஷனா எடுக்கிறோம். அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அதாவது நோய் வந்த பிறகு நம்ம பார்ப்பது என்பது நம்ம வேலை கிடையாது. நோய் இல்லாமல் ஆரோக்கியமா சமுதாயம். எத்தனை பேர் சித்தா வாழ்வியல் முறையில இணைகிறாங்க, சித்தா வாழ்வியல் முறையில் இணைந்து அதனால அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 50 வயது ஆகுது, எனக்கு சுகர் இல்ல, பிபி இல்ல, எனக்கு நான் ஆஸ்மா கிடையாது, தோல்வியாதி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சித்தா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படிங்க? சித்தா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில இந்த திருநாளை நம்ம பார்த்தோன்னா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதற்காக மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இயக்குனர்கள், முன்னாள் இயக்குனர், தற்போது இயக்குனர் ஜெனரல் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய உலக மக்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தக்கூடிய மிகப்பெரிய டிவைன் பாரத் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த என்டையர் டீம் வந்திருக்கிறாங்க. பிளஸ் WHO இருக்கக்கூடிய மும்பை கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்முடைய ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. பல பேர் வரவேற்பு மட்டுமல்ல, இதை ஒரு சித்தாடைய விஷஸ் மட்டுமல்ல, நியூ இயர் விஷஸ். இதை நம்ம தொடர்ந்து நம்ம கொண்டாடணும். ஓகேங்களா? தேங்க்யூ so much. வாய்ப்புக்கு நன்றி. Thank you very much, sir. Now I request our DG sir to convey his Siddhari wishes. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மத்திய அரசின் சார்பில் 9வது வருடமாக ஆயுஷ் துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக சித்த மருத்துவத்தை அங்கீகரிக்கும் பொருட்டு உலக சித்த மருத்துவ நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 9வது வருடம் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறோம். இதற்காக முதற்கண் நம்முடைய மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தை எங்களுடைய 2 நிறுவனங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான அனுமதி, இதற்கான பண உதவி மற்றும் பல்வேறு வகையான உதவிகளை செய்து இந்த சித்த மருத்துவ நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் எங்களுக்கு அனுமதி அளித்த எங்களுடைய மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் துறை செயலாளர் ராஜேஷ் கோட்டேச்சா சார் அவர்கள் மற்றும் எங்களுடைய இணை செயலாளர் டாக்டர் மோனாலிஸ் அத்தாஸ் மற்றும் மந்திரி, இவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த நேரத்தில் சித்த மருத்துவ சமுதாயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து சித்த மருத்துவர்களும் ஒன்று கூடி ஒரு நாளை சித்த மருத்துவ திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் தமிழகம் மற்றும் அனைத்து சித்த மருத்துவம் சார்ந்த மக்களும் we assembled here to celebrate the Siddha Day. This year, by God's grace, we are having the opportunity to invite Vice President. ஸோ அவங்களும் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்முடைய மத்திய மாநில அரசின் உதவிகளோட இந்த சித்த மருத்துவ திருநாள் இன்று ஆரம்பித்து அடுத்த 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. ஸோ அனைவருக்கும் இந்த நேரத்தில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் எல்லாரையும் வரவேற்று சித்த மருத்துவ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்த மருத்துவத்தினுடைய முன்னாள் இயக்குநர்கள், தேசிய சித்த மருத்துவத்தினுடைய முன்னாள் இயக்குநர்கள், மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினுடைய தலைமை இயக்குநர்கள் மற்றும் நம்முடைய ஸ்டேட் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ்
பெரிய பெரிய ஆளுமைகள் அனைவரும் வந்திருக்காங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் எங்கள் 2 நிறுவனங்கள் சார்பிலும், மத்திய அரசின் 2 நிறுவனங்கள், ஒன்று கல்விக்கான உயரிய அமைப்பு, இன்னொன்று ஆராய்ச்சிக்கான உயரிய அமைப்பு, 2 நிறுவனங்கள் சார்பிலும் மற்றும் நம்முடைய மாநில அரசின் இயக்குநரகம் சார்பிலும் அனைவரும் மீண்டும் வருக என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. Now there is a distribution of prize to the Siddha Day theme song winner. So there was a internal Siddha Day theme song competition conducted by National Institute of Siddha for the students. And now I will announce the team who has won the first prize of cash award ₹5,000. So the name of the team is Twin of Infictions and the song title is Siddha Uyir Mulakam. May I invite S. Lakshana and Pragadishwari J, who are the winners of this competition, and I request Director Sir and DG Sir to give away the cash award to the winners. And I request the AV team to play their theme song now.